வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? போன வீக் எங்கள் வீட்டில் 20 பேருக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, இந்த பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு செய்கிறதுனால பெரிய குண்டாவாக எடுத்துக்கணும். அப்புறம் ஆயில் போட்டு பிரியாணி தாளிப்பு போட்டுக்கணும். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் ஆனதும் 7-8 பச்சை மிளகா போட்டுக்கணும். இதெல்லாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதில் என்ன இருக்குன்னா, இஞ்சி பூண்டு, வரமிளகாய் தூள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கணும். இப்போ எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி போட்டுக்கணும். அரிசி நல்லா 90% வெந்ததும் தம் போட்டு வச்சுக்கணும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி அரிசி உடையாத மாதிரி கிளறி விட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி. வாங்க லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம். தலைவாழை இலை போட்டு சுட சுட மட்டன் பிரியாணி வச்சு கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு மட்டன் கிரேவி ஒரு எக்கு சூப்பராக லஞ்ச் மெனு முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.